ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலால நவநீத சேவா எப்படி ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போய் செய்கிறதுங்கிறது பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ரீசெண்டாக நான் செய்த என்னோடய சேவா எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எவ்ரி மந்த் வாலண்டியர் சேவா புக்கிங் பற்றின அப்டேட் வந்தோன்னே இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணி எப்படி புக் பண்ணணுங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் ரெகுலராக நம்ம சேனலில் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஆன்லைனில் இண்டிவிஜுவலாக தான் புக் பண்ணிவிட்டு சேவா செய்கிறேன். இதுக்கு முன்னாடி ஸ்ரீவாரி சேவா செய்திருக்கேன். இது என்னோடய 3வது நவநீத சேவா. இண்டிவிஜுவலாக தான் புக் பண்ணியிருந்தேன். எவ்ரி 3 months புக்கிங் ஓப்பன் ஆகிறப்பையும் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா தான் நம்ம போடணும்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறேன்னா வேறு இடங்களில் நம்ம சேவா செய்கிறப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும்னு சொல்லிட்டு. அப்படி இந்த கோஷாலாவில் கிருஷ்ணர் இருக்கார். கடைசியில் எப்படியாவது மனசில் அவர் கூட இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு தாட் ரீசெண்ட் டைம்ஸில் அகெயின் நவநீத சேவாவாக தான் புக் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னைக்கு நம்ம ஸ்லாட் சூஸ் பண்ணுறோமோ அன்றைக்கி முதல் நாள் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். ஸ்ரீவாரி சேவாவாக இருக்கட்டும், நவநீத சேவாவாக இருக்கட்டும், இல்லை ஆன் த டேட் கூட நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். 20ஆம் தேதி நான் புக் பண்ணியிருந்தனால 20ஆம் தேதி தான் நான் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கிட்டேன் திருமலாவில். அன்னையிலேருந்து ஃப்ளோட் ஃபெஸ்டிவலும் திருமலாவில் ஸ்டார்ட் ஆச்சு. சேவா போகிறப்ப நமக்கு என்னென்ன தேவைப்படும், என்னென்ன எடுத்துக்கிட்டு போகலாங்கிறத பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ் கூட என்னென்ன நமக்கு எடுத்துகிட்டு போகலாம், எந்த மாதிரி ட்ரெஸ் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதை பற்றியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சேவா ட்ரெஸ், சிவில் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, கலர் ட்ரெஸ்ஸு, நைட் ட்ரெஸ், பாத்ரூம் ஐட்டம்ஸ், மெடிசன்ஸ், பேகு, ஸ்லிங் பேகு, மொபைல் சார்ஜர், இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு திருமலைக்கு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து முடிக்கிறதுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு. சேவா சதன் 1ல் போனால் ஃபஸ்ட்டு அங்கே சீனியர் சேவாக்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம பிரிண்ட் அவுட்டும் ஆதாரம் காமிச்சு டோக்கன் வாங்கிக்கணும். அந்த டோக்கனை அவங்க கவுண்டருக்கு அனுப்பிச்சிடுவாங்க, ரிசப்ஷன் கவுண்டருக்கு. அங்கே மைக்கில் கூப்பிடுவாங்க, நம்ம நேமும் அந்த டோக்கன் நம்பரும் கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா போய் அந்த பிரிண்ட் அவுட்டை மறுபடியும் அவங்கள்ட்ட காமிச்சு ஆதார் ஒரிஜினலில் காமிச்சதுக்கப்புறம் நமக்கு ஐடி கார்டு கொடுப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கிறப்ப நம்ம சுடிதார்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா துப்பட்டா ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அதை நம்ம ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். எதுக்கும் நீங்கள் ஒரு மொபைலே ஃபோட்டோ கூட பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த ஸ்லிப்பையும் பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த ஸ்லிப்பை பக்கத்து கவுண்டரில் கொடுத்தோம் அப்படின்னா ஐடி கார்டு நமக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதே சேவா சதன் 1லேயே ஆப்போசிட்டில் சீனியர் சேவாக்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அங்கே போய் நம்ம ஸ்கார்ஃப் வாங்கிக்கணும். சில டைம் டேக் கொடுக்குறாங்க, சில டைம் டேக் கொடுக்கறது கிடையாது. நானாக ஊர்லேருந்தே நல்ல டேக் ஒன்று புதுசாக வாங்கிட்டு போயிட்டேன், அந்த ஐடி கார்டு வைக்கிறதுக்கு கார்டு ஹோல்டரோடு சேர்த்து. ஆக்சுவலாக அவங்களே கொடுக்குறாங்க, பட் சில டைம் அது செட் ஆகுது, சில டைம் அது மிஸ் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு புதுசு நானே வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் சேவா சதன் 1 ஜென்ஸ் இது. அங்கே முடிச்சுட்டு நம்ம சேவா சதன் லேடிஸ்க்கு போயிடணும். தனி பில்டிங் இருக்குது. அங்கே போய் லாக்கர் கீ கொடுக்குற இடம் ரிசப்ஷனுக்கு ரைட் சைடில் இருக்கும். ரொம்ப நேரம் கியூ, கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு வந்துடுறதுனால அவ்வளோ நேரம் நின்று எல்லாம் குரூப்பாக இருப்பாங்க. நான் மட்டும்தான் இண்டிவிஜுவல். அண்ட் நான் நின்னப்போ நான் மட்டும்தான் தமிழ். அங்கே ஸ்லிப் காட்டி நம்ம லாக்கர் கீ வாங்கிட்டு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்லிப்லேயே அந்த லாக்கர் கீழேயே மென்ஷன் பண்ணிப்பாங்க எந்த ஹால் எந்த லாக்கர்னு சொல்லிட்டு. அங்கே போய் நம்ம லாக்கரை தேடி கண்டுபிடிச்சி நம்ம திங்ஸ் எல்லாம் லாக்கரில் வச்சுக்கணும். நம்ம பெட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். லாக்கருக்கும் பெட்டுக்கும் ஒரே நம்பர் தான். கீழே 2 பெட் இருக்கும், மேலே 2 பெட் இருக்கும், ஏறி போகிற மாதிரி. எனக்கு மேலே இருக்கிற பெட்டு தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நல்ல வேலை இந்த தடவை நல்ல இடமா எனக்கு கிடச்சிது. லாக்கரும் சரி பெட்டும் சரி ரொம்ப கன்வீனியண்ட்டாக பக்கத்துலேயே ஸ்விட்ச் எல்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான இடம் இந்த தடவை எனக்கு கிடச்சிது. ஏன்னா எப்பயுமே பாத்ரூம் கிட்ட தான் எனக்கு கிடைக்கும். இந்த தடவை ஒரு நல்ல கன்வீனியண்ட்டான இடம் கிடச்சிது. ஆக்சுவலாக போன வாட்டி சேவா இருக்கிறப்போ இதை விட சூப்பராக கிடச்சிது. ஸோ அன்றைக்கி நைட்டு சத்சங் முடிஞ்சதுக்கப்புறம் மீட்டிங் போடுவாங்க நவநீத சேவாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதோட இன்சார்ஜ் ஃபனி சார் அவங்க எவ்வளோ பேர் குரூப்பாக வந்திருக்கோம், எவ்வளோ பேர் இண்டிவிஜுவல் வந்திருக்கோம், எங்கேருந்து வந்திருக்கோம், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்ன அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நேம் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டியூட்டி ஸ்லிப் கொடுப்பாங்க. அதில் நான் தமிழ். ஆக்சுவலாக லாங்குவேஜ் நமக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. மொதல் போகிறப்ப வேணால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா செட் ஆகிடும். எப்படியோ சைகை பாஷையிலையோ இல்லை ஏதோ ஒரு அரகுற தெலுங்குலையோ நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ அடிக்கடி போகிறதுனால ஓரளவுக்கு தெலுங்கு குத்து மதிப்பாக செட் ஆகிட்டதுனால எனக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது. அண்ட் இந்த தடவை எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க, சேவாக்ஸ் எல்லாருமே. ஸோ மறுநாள் காலையில் 4 மணிக்கு நம்ம எழுந்திரிச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாத்ரூம் ஃப்ரீயாக இருந்து நம்ம குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும். பேசிக்காக நமக்கு எது தேவையோ எடுத்துக்கலாம். பர்ஸ் எடுத்துக்கலாம், லாக்கர் கீ நம்ம கிட்ட தான் வச்சுக்கணும். நான் இண்டிவிஜுவலாக புக் பண்ணிட்டு போகிறதுனால மொபைல் வச்சுருந்தேன். ஒரு சின்ன பேக்கில் சின்ன பாட்டில். ஆக்சுவலாக அங்கே தண்ணி இருக்கும், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது கோஷாலாவில். ஸோ காலையில் டீ குடிச்சிட்டு பக்கத்துலேயே தான் கோஷாலா. அவ்வளோ தூரம் போகிறதுக்கு கூட காலையில் தனியாக போகிறோமே பயமாக இருக்குமா அப்படின்லாம் நினைக்காதுங்க. இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு
ரொம்ப சேஃப், இருக்கிறதுலே ரொம்ப சேஃபஸ்ட்டு சேவா நவநீத சேவா தான். ஸோ காலையில் போய் எவ்ரி டைம் நம்ம கால் அலம்பிட்டு தான் கோஷால உள்ளே போகணும். மாஸ்க் மஸ்ட் அண்ட் ஹெட் மாஸ்க்கு அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர்டாக போகணும். உள்ளே போனோன்னு அந்த கிருஷ்ணர் அங்கே இருப்பார். அப்போ அவரை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு தெம்பு வந்துடும், குஷி வந்துடும், ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். அத்தனை அழகான கிருஷ்ணர், ரொம்ப சக்தி வாய்ந்த கிருஷ்ணர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்குறதெல்லாமே கொடுக்குறாரு. ஸோ இவர் ஒரு கும்பிடு போட்டுட்டு நமக்கு அங்கே என்ன செய்ய முடியுமோ அந்த வேலை செய்யலாம். க்ளீனிங் செய்யலாம், கோலம் போடலாம், குங்குமம் வைக்கலாம். ஆக்சுவலாக அங்கேயே எல்லாம் காம்படிட்டிவாக தான் செய்வாங்க. அதில் நமக்கு என்ன செய்ய முடியுமோ நம்மளா எடுத்து செய்யலாம். போக போக நமக்கே பழகிடும் அங்கே என்னென்ன வேலைகள் செய்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது. இல்லை எதுவுமே புரியல என்ன செய்கிறது அப்படின்னா பஜன்ஸ் பாடுவாங்க. அவங்க கூட சேர்ந்து பஜன்ஸ் பாடுங்க. வெண்ணெய் கடையிறப்போ ஷியோராக நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ போய் நம்ம வெண்ணெய் கடையலாம். 2 இடத்துல வெண்ணெய் கடைவாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த சேவா கூட நம்ம செய்துட்ருக்கலாம். அங்கே இன்சார்ஜ் இருப்பாங்க. நமக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்குறதுக்கு, சொல்கிறதுக்கு, இல்லை அவங்க கூட ஏதாவது வேலைகள் சொன்னால் கூட நம்ம அந்த மாதிரி வேலைகள் செய்யலாங்க. ஒரு குரூப்பு பால் காய்ச்சி வைப்பாங்க பானையில். எல்லாமே மிஷின் கிடையாது, எல்லாமே மேனுவலாக தான் செய்கிறாங்க. ஸோ பால் காய்ச்சி வச்சுருவாங்க. அந்த பாலை இன்சார்ஜ் உர ஊற்றி வச்சுருவார். மறுநாள் அதை தயிராக்கி தான் 2 அண்டாவில் போட்டு வெண்ணெய் கடையணும். ஆல்மோஸ்ட் 2 hours ஆகும் வெண்ணெய் கடையிறதுக்கு. வியாழக்கிழமை மட்டும் பெருமாளுக்கு 2 கிலோ வெண்ணெய் கொடுக்குறாங்க. மற்ற நாட்களுக்கு 750 கிராம் 750 கிராம் வெள்ளி கிண்ணத்தில் வெண்ணெய் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வெண்ணெயை நம்ம கடையணும். அண்ட் கடைஞ்ச வெண்ணெயை ஆக்சுவலாக நம்ம தான் கடைவோம். அந்த கடைஞ்ச வெண்ணெயை கூட அவர் தான் எடுப்பார் இன்சார்ஜ். எடுத்ததுக்கப்புறம் அந்த வெள்ளி கிண்ணத்தில் வைக்கிறது, காலையில் இந்த மண்பானையில் வைக்கிறதெல்லாம் கூட எல்லாருக்குமே டேர்ன் கொடுப்பாங்க. அந்த ஸ்பூனில் எடுத்து போடுறது அதெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். பெருமாளுக்கு நம்ம கையால் எடுத்து கொடுக்குறோம். மறுநாள் காலையில் அது பெருமாள் கிட்ட போகுது, பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ அத்தனை திருப்தியாக இருக்கும். அங்கே இருக்கிற கோஷாலையில் யானைகளாக இருக்கட்டும், பசுக்களாக இருக்கட்டும், அதை பார்க்குறதுக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கும். நெய்வேத்தியம் செய்கிறதுக்கு அங்கேயே அவங்க திங்ஸ் கொடுப்பாங்க. அவல் வெல்லம் மாதிரி, ஏன்னா கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் கொடுக்கணும் இல்லையா, அங்கே இருக்கிற கிருஷ்ணருக்கு. அது கூட நம்ம தான் செய்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் அன்னப்பிரசாதத்துலேயும் பொங்கல் வருது டெய்லியுமே சூடாக. இதெல்லாம் செய்து முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு தான் திருப்பி கொடுப்பாங்க. அண்ட் மோர் கொடுப்பாங்க. செம்மையாக இருக்கும் அந்த மோருங்க. மோர் கொடுப்பாங்க. அதாவது பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம், வெண்ணெயெல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம், நெய்வேத்தியமெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மோர் கொடுப்பாங்க. அந்த பொங்கல் பிரசாதம் கொடுக்குறாங்க. நெய்வேத்திய பிரசாதம் கிருஷ்ணருக்கு வச்சது அது கொடுப்பாங்க. அங்கே பூஜை பண்ணதுக்கு அந்த தீர்த்தம் கொடுக்கறது, சந்தனம் வச்சு விடுறது. அங்கே எல்லாருமே தெலுங்குல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்னத்தில் சந்தனம் வைப்பாங்க. அதுவே நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியில் கோஷாலாவில் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த அக்கா கூப்பிடுவாங்க. அந்த அக்கா தமிழ் பேசுகிறாங்க. அதனால் அங்கே போய் நம்ம சாணம் நமக்கு விருப்பம்னா ஆளலாம், இல்லைன்னா கூட மற்ற இடங்களை கூட்டுறது அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். முழுக்க முழுக்க சுவாமிக்கு மட்டுமே செய்யக்கூடிய சேவை இந்த நவநீத சேவாங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி அது சுவாமிக்கு தான் நம்ம செய்வோம். அதனால் அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அவ்வளோ ஒரு சேஃபான ஒரு சேவா இது. ஏன்னா ஒரே இடத்துல தான் நம்ம திருப்பி திருப்பி போய் சேவா செய்வோம். காலையில் 5 to 9 சேவா செய்வோம். அகெயின் மத்தியானம் நம்ம போகணும், 3 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா அகெயின் அந்த இடத்தெல்லாம் கூட்டி பெருக்கி எல்லாம் கோலம் போட்டுட்டு கிருஷ்ணருக்கு விளக்கேற்றி பஜன்ஸ் பாடி பூஜை பண்ணிவிட்டு காலையில் செய்த அந்த வெண்ணெயை 2 வெள்ளி கிண்ணத்தில் மெஷர் பண்ணி பிரித்து வைப்பாங்க. இப்போ சொன்ன மாதிரி வியாழக்கிழமைகளில் 1 கிலோ, மற்ற நாட்களில் 750 கிராம் பிரித்து வைப்பாங்க. அந்த பிரித்து வைக்கிறதும் எல்லாருக்கும் டேர்ன் கொடுப்பாங்க. அந்த வெண்ணெய் எடுத்து அந்த கிண்ணத்தில் போடுறது. அதுக்கப்புறமா அங்கே சூப்பர்வைசர் வந்துடுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் பஜன்ஸ் எல்லாம் பாடி க்யூவில் நிற்க வைப்பாங்க. அவங்க தான் நேம் செலக்ட் பண்ணுவாங்க. எவ்ரிடே 10 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. 2 வெள்ளி கிண்ணத்தை தூக்கிட்டு போகணும். எங்கேருந்து அப்படின்னா கோஷாலாலேருந்து, கோஷாலாவோட என்ட்ரன்ஸ், கோஷாலா என்ட்ரன்ஸ்லேருந்து வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ், வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து சாரங்கி ஹோட்டல், சாரங்கி ஹோட்டல்லேருந்து அன்னப்பிரசாத பில்டிங், அன்னப்பிரசாத பில்டிங்லேருந்து கோயில் கோபுரம். இந்த மாதிரி இடங்களில் நம்ம மாற்றி மாற்றி நமக்குள்ளாரியே அவங்க தான் சொல்லிடுவாங்க யார் யார் எங்கெங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நமக்கு டேர்ன் வரும். அப்பா அதை தூக்கிட்டு போகிறப்போ அத்தனை ஒரு திருப்தியாக இருக்கும். ஏன்னா நாம் தொட்ட ஒன்று, நாம் செய்த ஒன்று பெருமாள் கிட்ட போகுது, பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக போகுது. மேல தாளத்தோட திருக்குடையோடு நம்ம எடுத்துக்கிட்டு போகிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த வெண்ணெயை நம்ம எடுத்துக்கிட்டு போகிறது ஆல்மோஸ்ட் இந்த 7 நாளில் 2 டைம் நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா எல்லாருக்குமே கிடைக்கணும் இல்லையா. அதனால் நம்மளோட டர்ன் ஷியோராக நமக்கு 2 தடவை அந்த வெண்ணெயை சுமக்கிற மாதிரி வரும். அது மாதிரி நானும் சுமந்தேன். வெள்ளி தட்டில் அந்த வெள்ளி கிண்ணம் வச்சு மேலே போத்திருப்பாங்க. அதை நம்ம மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு போகணும். சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலிங்கே. கோயில் கோபுரத்துக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே பிரகாரம் சுற்றி நம்ம வந்துடணும்.
சாயந்தரம் சத்சங் கூப்பிடுவாங்க. இந்த தடவை ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் இருந்ததுனால சீக்கிரமாக அதை முடிச்சுட்டு ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் காமிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ளோட் ஃபெஸ்டிவலில் கூட பார்த்தா சேவா ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு படியில் உட்காந்து பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இந்த ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் பார்க்கறதுக்கும் சான்ஸ் கிடச்சிது. இந்த தடவை ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் இருந்ததுனால ஃபுல் டேவும் கமிட்டடாக இருந்தது. காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சேவாக்கு போகிறது. 9 மணிக்கு அப்புறம் அன்னப்பிரசாதத்தில் போய் சாப்பிட்டுக்கலாம். நம்ம அன்னப்பிரசாத பில்டிங்கில் கூட நம்ம யூனிஃபார்மில் போகணும், சேவா ட்ரெஸ்ஸில் போனோம் அப்படின்னா எல்லா இடங்கள்லேயும் தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. சீக்கிரமாக போய் நம்ம சாப்பிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நாம் மற்ற இடங்களை பார்க்குறது, தரிசனத்துக்கு போகிறது, எகெயின் மத்தியானம் இந்த சேவாக்கு வர்றது, சாயந்தரம் தெப்ப விழா பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நாள் போனதே எனக்கு தெரியல சுத்தமாக. ஏன்னா ஃபுல்லாக கமிட்டடாக இருந்தது எவ்ரிடேயுமே. இந்த ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா செய்கிறவங்க எல்லாரோட நேம்ஸும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து தான் நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்போ தினமும் டெம்பிள் டியூட்டின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. குலுக்கல் முறையில் நம்மளை தேர்ந்தெடுத்து கோயில் உள்றதுக்கு சேவா செய்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதில் நவநீத சேவாவும் உண்டு, ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவும் உண்டு, பராக்கமணி சேவா கிடையாது. அந்த மாதிரி சாயந்தரம் ஒரு 7-8 மணி போல் நம்மளாம் போய் நோட்டீஸ் போர்டில் பார்க்கணும். அதுக்கப்புறமா இப்போல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க கூட கால் பண்ணுறாங்க, வந்து அதுக்குன்னு தனியாக டியூட்டி ஸ்லிப் வாங்கிட்டு எந்த டைமில் நம்ம செலக்ட் ஆகிருக்கோமோ அந்த டைமுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் கோயில் கோபுரத்துக்கிட்ட இன்சார்ஜ் வராங்க. அங்கே அவங்க கொடுக்குற அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு கோயில் உள்ளே போய் நம்ம சேவா செய்யலாம். அந்த மாதிரி நீங்கள் கோயில் உள்ள சேவா செய்கிற டைமிங்ஸும் இந்த நவநீத சேவா டைமிங்கும் சேம் டைமில் வந்துடுது. இல்லை பக்கத்தில் வருது அப்படின்னா நம்ம அன்றைக்கி சேவா போகணுங்கிறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம டெம்பிள் டியூட்டின்னு சொல்லிட்டு கோயில் உள்ளேயே நம்ம சேவா செய்துடுறதுனால அந்த டைம் கிளாஷ் ஆகும். அதனால் டெம்பிள் டியூட்டி பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வீடியோ இப்போ ரீசெண்டாக கூட. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம கோயில் உள்ள சேவா செய்யறதுக்கு இந்த மாதிரி வாலண்டியர் சேவாக்ஸை தேர்ந்தெடுத்து அலோவ் பண்ணுவாங்க எங்கெல்லாம் சேவா செய்யறதுக்கு அப்படின்ட்டு. 7 நாள் சேவை செய்து முடிச்ச லாஸ்ட் டே தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. 300 ரூபாய் தரிசனம் வழியாக ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்கறதுக்கு ஒரே ஒரு தடவை அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் சொல்லுவாங்க, இந்த டேட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தவங்க வந்து உங்களோட ஐடி கார்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு சாமி தரிசனத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் சொல்லுவாங்க. நாம் இருக்கிற ஹால்லையே மைக் இருக்கும். ஸோ நமக்கு கேட்கும். ஸோ என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கங்கிறத நம்ம லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஈவன் நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் கூட நம்ம கூட படுத்திருப்பாங்க இல்லையா லேடி சேவாக்ஸ், அவங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படிங்கிறதும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ லாஸ்ட் டே சேவை செய்து முடிச்சதுக்கப்புறம் ஜென் சேவா சதனுக்கு போய் நம்மளோட ஐடி கார்டு, ஸ்கார்ஃப் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு அவங்க அந்த ஸ்லிப்லேயே ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுப்பாங்க. அகெயின் அந்த ஸ்லிப் எடுத்துகிட்டு வந்து லேடி சேவா சதனுக்கு வந்துட்டு நம்ம லாக்கர் கீயோடு திருப்பி கொடுத்துடணும். ரக்கை வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போயுமே குளிர்ச்சு நைட் ஆனால் ரக்கை எப்போ வாங்கணும் அப்படின்னா நைட்டு 9:30 மணி போல் அகெயின் அந்த ஸ்லிப்பை காமிச்சு கையெழுத்து போட்டு அவங்க ரக்குன்னு எழுதி கொடுப்பாங்க. அதை நம்ம எழுதி வாங்கிட்டு அந்த ரக்கை திருப்பி கொடுக்கல அப்படின்னா 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அந்த ரக்கை லாக்கர் உள்ள வச்சுக்கணும் பத்திரமா ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். அடுத்து அந்த லாக் அண்ட் கீ தொலைஞ்சா கூட 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நம்ம பத்திரமா வச்சுக்கணும். சாப்பிட்றது அன்னப்பிரசாதத்தில் சாப்பிட்டுக்கலாம். மட்ஸில் இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் அப்போல்லாம் கூட அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க. அங்கேயும் போய் நாங்கள் சாப்பிட்டோம். அந்த மாதிரி கூட மத்தியான நேரத்துக்கு போய் சாப்பிட்டோம். ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருந்தால் திருமலாலேயே அஸ்வினி ஹாஸ்பிட்டல் 24 ஹவர்ஸும் இருக்கும். நம்ம ஃப்ரீ பஸ் ஏரியும் போகலாம். இல்லை ரொம்ப முடியலன்னா கூட ரிசப்ஷனில் போய் சொன்னால் ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதில் கூட நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். 7 நாள் நம்ம அங்கே இருக்கிறது போகிறதே தெரியாது. ஏன்னா சேவா செய்வோம், தரிசனம் பார்ப்போம். இந்த தடவை தெப்ப விழா வேறு இருந்தது. எனக்கு கொஞ்சம் அந்த சேனல் ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறது அதெல்லாம் இருந்ததுனால டோட்டலாக என்கேஜாக இருந்த மாதிரியே இருந்தது. அந்த 7 நாளுமே முடிச்சுட்டு திரும்பி பார்க்குறப்போ ஐயோ இத்தனை நாள் நம்ம இங்கே இருந்தாமா அப்படிங்கிற மாதிரி சுத்தமாக மனசே கிடையாது. விட்டுட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு அம்மா வீட்டுக்கு போனால் எப்படி திரும்பி வருவோம் மனசே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஃபீலோடு தான் திரும்பி நானும் வந்தேன். நிறைய பேர் அப்படி தான் போவோம். அண்ட் நம்ம கூட வர சேவாக்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. போக போக நமக்கே செட் ஆகிடும். நம்ம சேவா செய்கிறதுக்கு போகிற ஒரு இடத்துல இப்போ டெம்பிள் டியூட்டி அலாட் பண்ணாங்க சீனியர் சிட்டிசனில், அங்கே எல்லா சேவாக்ஸும் நல்லா பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு நிறைய பேர் அவங்கவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது நமக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நடந்து டயர்டாகும். சில டைம் பெட்டில் நம்ம படுத்துக்கிறப்போ கூட சேவாக்ஸ் கத்தி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில சின்ன இஷ்யூஸ் இருக்கும் தான். பட் அது எதுவுமே பெருசாக நமக்கு தெரியாது. அதெல்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறதே பெரிய பாக்கியமாக நினச்சிக்கிட்டு அந்த சேவாவை செய்துட்டு வரப்போ அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நீங்கள் நவநீத சேவா சேர்த்திங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். லேடிஸுக்கு ரொம்ப சேஃபான சேவா. நீங்கள் தனியாக புக் பண்ணிவிட்டு ஈவன் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா கூட பயப்படவே வேண்டாம். அங்கே ஏதாவது உங்களுக்கு டவுட் தேவைப்பட்டால் நம்ம சேனலில் கேளுங்க.
இல்லை மற்ற சேவாக்ஸ் கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ஈஸியாக பக்கத்துலேயே தான் உங்களுக்கு கோஷால சேவாங்கிறதுனால அங்கே போய் நம்ம சேவா செய்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏர்லி மார்னிங் போகிறப்ப கூட நம்ம பயமே வேண்டாம். நம்மளோட திங்ஸ் எல்லாமே நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஒரு மொபைல் சார்ஜ் போட்டால் கூட நம்ம அங்கேயே தான் இருக்கணும். மாடியில் துணி காய போகிறப்ப கூட சில பேர் அப்படி அப்படியே போட்டு போகிறாங்க. இருந்தாலும் அங்கே நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நான் பெட்டில் போட்டுக்கிட்டேன். அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும். நம்ம சேவை செய்கிறதா இருக்கட்டும், தரிசனம் போகிறதா இருக்கட்டும், இந்த தெப்ப விழா அப்போ போனதுனால தெப்ப விழா பார்க்குறதா இருக்கட்டும், நைட்டு 8 போய் நரசிம்மர் கோயிலை பார்க்குறதா இருக்கட்டும், 7 நாளுமே டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னும் குரூப்பாக போகிறப்ப அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வராக சுவாமி கோயிலில் நைட்டு ஏகாந்தம் சேவா லேடிஸ் சேவாக்ஸ் மட்டும்தான் வச்சு செய்வாங்க. அப்போ தரிசனத்துக்கு போகிறப்போ லாஸ்ட்டாக போனதுனால அதில் ஜாயின் பண்ணி அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அப்பா செம்மையாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக ஏகாந்தம் சேவா வராக சுவாமி கோயிலை நான் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் திருமலால நவநீத சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் போய் சேரும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.